ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 47. சுதர்மானுஷ்டானத்தில் நன்மைகள் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு வராங்க. இந்த ஸ்லோகத்திலையும் சுதர்மானுஷ்டானத்தின் அவசியம், அதாவது அவசிய கதை அப்படின்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த ஸ்லோகத்திலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. படிக்கிறேன். அப்பா ஒருவனுக்கு சுதர்மமாக ஏற்பட்டது ஒன்று அனுஷ்டிக்கப்படும் போது மிக்க கடினமானதாக தோன்றிய போதிலும் அதை அனுஷ்டிக்காமல் அதை அனுஷ்டிப்பதால் முடிவில் ஏற்படும் நன்மையை உத்தேசித்து அதை கைவிடாது இருக்க வேண்டும். சுதர்மானுஷ்டானம் பண்ணும்போது அது மேபி உனக்கு கஷ்டமா கூட தெரியலாம். ஆக்சுவலா சுதர்மானம் அப்படிங்கிறதே அவனுடைய இயல்புக்கு ஏத்த மாதிரியான ஒர்க்கு தான் நம்ம பண்ண போறோம். அப்ப குவைட் நேச்சுரலி அது எனக்கு ஈஸியா தான் இருக்கும். எது எனக்கு ஈஸியா வருதோ அதுதான் எனக்கு இயல்பு. அப்ப குவைட் நேச்சுரலி சுதர்மம் பண்ணும்போது நமக்கு கஷ்டம் வராது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுதர்மம் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் முடிவில் ஏற்படும் நன்மையை உத்தேசித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய விருப்பு வெறுப்பின் காரணமாக தான் நம்ம சுதர்மத்தை ஃபாலோ பண்ணாமலே இருக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு இப்போ நான் ஒரு ஷூத்ராவா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஈகோ ஜாஸ்தி இருந்ததுன்னா, எனக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்ததுன்னா, நான் சேவை பண்றதா, நான் மத்தவங்களுக்கு சேவை பண்றதா? அதெல்லாம் கிடையாது. மத்தவங்க தான் எனக்கு சேவை பண்ணணும். நான் எந்த தொழிலெல்லாம் பண்ண மாட்டேன் என்று அவன் நினைத்திருக்க கூடும். அப்ப இந்த சுதர்மத்தை படிச்சதுக்கு அப்புறமா இல்ல நமக்கு இயல்பா இதுதான் வருதுன்னா இதுதான் பெஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சேவை பண்ண போகும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பின் காரணமாக ஆரம்பத்துல மனசு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். பட் அது போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரொம்ப இயல்பா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது நல்லா தானே இருக்கு என்ற ஃபீலிங் அதுக்கப்புறமா வரும். அப்ப ஒரு மோட்சத்திற்கே வித்திடும் ஒரு அளவுக்கு இந்த சேவா, ஏன்னா சுதர்மத்தை பண்ணும்போது உனக்கு டைரக்டா மோட்சமே கிடைக்கிற அளவுக்கு உனக்கு நன்மை ஏற்படுது அப்படின்றதுனால அந்த நன்மையை பார்க்கும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த விருப்பங்கிறது காணாம போயிடும். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுதர்மத்தை ஃபாலோ பண்ணா எப்படி கஷ்டம் வரும், பட் கஷ்டம் ஏன் வருதுன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால வரும். அந்த கஷ்டமும் கூட அதனுடைய நன்மையை புரிந்து கொள்ளும் போது இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. ஒரு நோயாளிக்கு வேம்பே நன்மை செய்து வைப்பதா இருந்தால் அது மிக கசப்பாக இருக்கிறது என்று அதை அவன் சேவையாது ஒழியக்கூடாது. அதாவது கசப்பான மருந்து தான் பொதுவா நோய்க்கு கொடுக்கறது உண்டு. பட் அது கசப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா? பட் கசப்பா இருந்தாலும் அது பின்னாடி நோயை குணமாக்குது என்ற நன்மையை கருதி நம்ம சாப்பிடுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உனக்கு வெறுப்பா இருக்கிறதுனால மேபி அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் அதை சாப்பிட்டதுனால விளைவும் நன்மையை பார்க்கும்போது உனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. வாழையானது குலை தள்ளும் முன்பு ஒரு பயனும் அற்றதாய் தோன்றினதால் அதை அப்போதே வெட்டி விட்டால் உத்தமமான ருசியுள்ள பலன்கள் எப்படி கிடைக்கும்? அப்படியே சுதர்மத்தை அனுஷ்டிப்பது கஷ்டமாக இருக்கிறது என்று அதை அனுஷ்டிக்காமல் இருந்து விட்டால் மோட்ச சுகம் கிடைக்காமல் போகும் அல்லவா? வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா அதை நீங்க தண்ணி வாத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ? ஆரம்பத்துல இருந்து 1 இயர் கிட்டத்தட்ட, சரியா? 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது முற்றி அப்படியே கொலை தள்ளி தானா கீழே விடும். அல்லது நம்ம வெட்டி எடுக்கலாம். அதுக்கப்புறம் மரம் தேவையில்லைன்னு விட்டுருந்தான். பட் நானும் 1 வருஷமா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன், இது இப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கவா அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான்னா அது பழம் பழுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ அதை வெட்டி சாச்சிட்ட அப்படின்னா பிரயோஜனம் இருக்கா? எஸ், அப்கோர்ஸ் 1 இயர் யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள். அதாவது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த 1 இயர் கழிச்சு அந்த பழம் மொத்தி உன் கையில விழும்போது இந்த கஷ்டம் உனக்கு கஷ்டமாவே தெரியாது அல்லவா? அப்ப என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு 1 இயர் கழிச்சு இவ்வளவு பெரிய நன்மை தரப்போகுதுடா, இதுக்காக தண்ணி பாய்ச்சறது கஷ்டமே இல்லடா. இதானே எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நினைச்சாவது இந்த சுதர்மத்தை ஃபாலோ பண்ணுவதால் ஏற்படும் அந்த நன்மையை உத்தேசித்து செய்யும் போது ஏற்படும் கஷ்டத்தை பார்த்து அதை செய்யாது ஒளிந்து விடக் கூடாது என்பதை இவ்வளவு அழகா இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார். இனி அடுத்து பரதர்மானுஷ்டானத்தால், அதாவது உன்னுடைய சுதர்மம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பண்ணுன்னு சொன்னார்ல, இப்ப அடுத்து இன்னொன்னு சொல்லணும்ல, பரதர்மம் எவ்வளவு சுகமா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் அதை பண்ணாதேன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக இப்ப இந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு பாலகனுடைய தாய் குரூபியாக இருந்தாலும் அவள் அவன் மேல் பாராட்டி இருக்கும் பிரேமை கூட கொணலானதாகுமா? ரூபின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நேரோ மைண்டட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது யாருக்குமே அவ்வளவு ஈஸியா அன்பு காட்டாத ஒரு மைண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவளுடைய
சுபாவம் எவ்வளவு மோசமானதாக இருந்த போதிலும் தன்னுடைய குழந்தைக்கு நேச்சுரலி பிரேமை என்பது காட்டத்தான் வேண்டும். ஒரு பாலகனுடைய தாய் குருவியாக இருந்தாலும் அவன் மேல் பாராட்டி இருக்கும் பிரேமை கூட கோணலானது ஆகுமா? என்ன சொல்லலாம்னா, அழகு இல்லாமன்னு வச்சுக்கோங்களேன். குருவி அப்படின்னா நேரோ மைண்டட் மட்டும் இல்ல, அழகு இல்லாம ஒரு அசிங்கமா எப்படியோ இருக்காங்க. ஒரு பாலகனுடைய தாய் அந்த மாதிரி இருக்கா. இப்போ பெற்ற தாயை அவன் அன்பு காட்ட வேண்டும், நேசிக்க வேண்டும். பெற்ற தாயை இறைவனுக்கு நிகராக மதிக்க வேண்டும், அவனை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும்ன்றது மகனுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. அப்ப தன் பெற்ற தாய் குருபியா இருக்கின்றால் அவள் அசிங்கமா இருக்கா, அழகா இல்லாம இருக்கா, அதனால நான் அவளை தாயா நான் எடுத்துக்க மாட்டேன், அவளை நான் கண்டுக்காம விட்டுற போறேன், வேறொரு தாயை நான் தாயாக எண்ணிக்கொள்ள போகின்றேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு லூசுத்தனமா இருக்குமோ, அந்த மாதிரி தாண்டா நீ உன் சுதர்மத்தை விட்டுட்டு இன்னொருத்தர் சுதர்மத்துக்கு கையில் எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள காட்டியிருக்காரு. நீ நெக்ஸ்ட், வேறொரு ஸ்திரீ ரம்பை போல் அழகு படைத்தவளாக இருந்தாலும் அவளால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும்? உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா அப்படின்னா உன்னுடைய சுதர்மம் என்னன்னா உன் பொண்டாட்டியோட இருக்கிறது தான். அதை விட்டுட்டு இன்னொருத்த பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிறதுக்காக நீ அவளோட போறது உன் தர்மம் எப்படி ஆகும்? அதனால மேபி அந்த நேரத்துக்கு சுகமா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம், பட் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிகினிங் உனக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் பின்னாடி பெரிய சுகம் கிடைக்கும் என்பதை நம்பி நீ அதை செய்யினாரு. இது இங்க சுகமாவே இருந்தாலும் செய்யாத, என்ன பின்னாடி பெரிய வில்லங்கமா போயிடும் அப்படிங்கிறாரு. ஜலத்தை காட்டிலும் நெய்யில் எவ்வளவோ குணம் மிகுந்து இருந்தாலும் மீனை நெய்யில் விட்டால் அது என்னமாய் விருப்பிழைத்து நிற்கும்? ஏங்க, மீனுக்கு தண்ணி தான் சுதர்மம், அதுல வாழத்தான் முடியும். தண்ணிய இன்னைக்கு அது தண்ணிக்கும் விலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா 1 லிட்டர் நெய் எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இட் ஹாஸ் ஹை குவாலிட்டி தான். தண்ணியை விட கம்பேர் பண்ணும்போது நெய், வா அம்மா நெய் எப்படிப்பா ஒண்ணாக முடியும் அப்படின்னு சொல்றீங்கன்றதுக்காக அந்த மீன் நான் தண்ணியில எல்லாம் இருக்க மாட்டேன், நான் நெய்யில தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது உயிர் வாழ முடியுமாங்க? அப்போ உன் சுதர்மத்தை பண்ணாதான்டா நீ சந்தோஷமா இருக்க முடியும். நீ உன் சுதர்மத்தை மட்டமா இருக்குன்னு நீயா நினைச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தன் சுதர்மத்தை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னா அதை மீனை தூக்கி நெய்யில விட்ட மாதிரி ஆயிடும் அப்புறமா. சோ நெய்யில் விட்டால் அது என்னமாய் உயிர் பிழைத்து நிற்கும்? அன்றியும் பார், உலகனைத்தும் விஷமாய் இருப்பதே விஷத்தில் வாழும் புழுவுக்கு அமிர்தமாக இருக்கிறது. அதாவது விஷமாக இருக்கின்ற, ஏன்னா புண்ணு அப்படிங்கிறது விஷம் தானே நமக்கு. ஆனா அதுல ஒரு புழு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த விஷம் தான் அதுக்கு அமிர்தமா தெரியுது. உலகத்தார் அனைவருக்கும் தித்திப்பாய் இருக்கும் சர்க்கரை அப்புழுவிற்கு விஷமாய் இருந்து அதை கொன்று விடுகிறது. ஆக்சுவலா புழு சர்க்கரையில இருந்ததுன்னா செத்து போயிடுது. அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரிதான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ உன் சுதந்திரத்துல இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப, இன்னொருத்தன் சுதந்திரத்தை நீ ஃபாலோ பண்ண நீ செத்தே போயிடுவ. ஸோ தேர்ஃபோர் ஒன் மஸ்ட் ஃபாலோ ஹிஸ் ஓன் சுதர்மா அப்படிங்கிறத ரொம்ப அழகா இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. இனி அடுத்து, விலக்கி வைக்க முடியாமை ஆகையால் எந்த கர்மம் எவனுக்கு வகுத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக இருந்து கொண்டு சம்சாரம் அவனை பற்றி கொண்டு மறியல் கிடப்பதை போக்கி வைப்பதாக இருக்குமோ அதை அனுஷ்டிப்பது மிக்க துக்ககரமாக இருக்கிறது என்று அவன் அனுஷ்டிப்பதை விட்டு விட்டு வேறொருவனுக்கு விதித்து வைக்கப்பட்டிருக்கும் கர்மம் நன்றாக இருக்கிறது என்று அவன் நினைத்து அதை அனுஷ்டிப்பது தனக்கு கிடைத்திருக்கும் காலால் நடக்க வேண்டிய வழியை தலையால் நடக்க தொடங்கினது போல் முடியும். இந்த 2 விஷயத்தையும் கன்க்ளூட் பண்ணி இவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? உன்னுடைய சுதர்மத்தை தான் நீ பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை உத்தேசித்து பண்ணிடு. அடுத்தவனுடைய தர்மத்தை பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல சுகமா இருந்தாலும் பின்னாடி நடக்கக்கூடிய கஷ்டத்தை உத்தேசித்து பண்ணாது. அப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள், மீனை தண்ணியில தான் விடணும், அதில் நெய்யில எல்லாம் விடக்கூடாது, விட்டா செத்தே போயிடும். ஸோ தேர்ஃபோர் நீங்க கண்டிப்பா அவன் சருமத்தை தான் பண்ணணும். அதனால எவ்வளவு கஷ்டம் விளைந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மோட்ச சுகத்தையே வித்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் உன் சுதர்மத்தை மட்டுமே பண்ண, பரதர்மத்தை நீ பண்ணாத அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. கடைசியா என்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சாருன்னா, நீ அப்படி பண்ணாம நீ இன்னொருத்தன் பரதர்மத்தை நீ பண்ணன அப்படின்னு சொன்னா உன் காலால நடந்து போற பாதையில காலால நடக்காம தலையால நடந்து போற மாதிரி ஆயிடும். ஏன்னா எவ்வளவு கஷ்டம்னு மாதிரி, கால நடக்கிறதுங்கிறது இவ்வளவு ஈஸி, தலையால நடந்து போறதுன்னா தலைகீழ நின்று கையால நடந்து போறதே கஷ்டம். இது தலையாலேயே நடந்து போறது அப்படின்னா ஜம்ப் பண்ணி தான் தலையில போகணும். தலை என்ன அடிபடும், எப்படி கஷ்டப்படுவீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க.
வேறொருவன் கர்மம் நன்றாக இருக்கிறது என்று தன் கர்மத்தை விட்டு வேறொருவன் கர்மத்தை அவன் நினைத்து கொண்டால் கடைபிடித்தால் அது எப்படி அப்படியா தனக்கு கிடைத்திருக்கும் காலால் நடக்க வேண்டிய வழியை தலையால் நடக்கத் தொடங்கினது போல் முடியும். ஆகவே ஒருவன் தான் பிறந்த ஜாதியால் தனக்கு உரியதாக ஏற்பட்டிருக்கும் கர்மத்தை அனுஷ்டிப்பதே அவன் தன் கர்ம பந்தத்தை அறுத்து கொள்ள வேண்டும். அவனுடைய கர்ம பந்தத்தை அறுதுன்னா கர்மம் செய்தே கர்மத்திலிருந்து வெளியே வருவது. நைஷ்கர்மிய சித்தி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம ஞானேஸ்வரியில படிச்சுட்டே இருக்கோம். அப்ப நீ நைஷ்கர்மிய சித்தி அடையணும்னா நீ கர்மத்தை செய்யணும். என்ன செய்யணும்னா ஸ்வதர்மத்தை செய்யணும். உன் சுதர்மத்தை கரெக்டா என்னன்னு பார்த்து அதை கரெக்டா கண்டுபிடிச்சு நீ பண்ணிட்டு வர்றதுனாலேயே நீ கர்ம பந்தத்திலிருந்தே விடுபடுவாய். அன்றையும் பரதர்மத்தை அனுஷ்டிப்பதை விட்டுவிட்டு சுதர்மத்தையே செய்ய வேண்டும் என்கிற நியமத்தை பூண்டு கொள்ளாமல் போனால் ஆத்ம சாசாத்காரம் சித்தியாமல் போகும். அதை விட்டுட்டு நான் என் தர்மத்தை பண்ணாம இன்னொரு தர்மத்தை நான் பண்ணுவேன்னு மறுபடியும் பேசிட்டு இருந்தேன்னா நீ கடைசி வரைக்கும் அஞ்ஞானியா வாழ வேண்டியதான். நீ ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்காமலே போயிடுவ. ஆத்ம சாஷாத்காரம் ஆகாத வரைக்கும் கர்மங்களை செய்வது நின்று போகாது. கர்மங்களை செய்வதில் முதலில் தேகம் கஷ்டப்படத்தான் வேண்டும். நான் ஆத்மா செயல்கள் செய்வதில்லைன்னு ரொம்ப டீட்டெயில் இப்பதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆத்ம சாசாத்காரம் ஏற்படும் வரைக்கும் நீ கர்மங்களை செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஸோ சித்த சுத்தி கிடைக்கணும், பக்தி வரணும், அதுக்கப்புறமா தான் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அப்புறம் நீ யாருன்னு உள்ளவாறு ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அங்கே செயல்கள் என்பது இல்லாமல் போய்விடுகிறது என்ற விஷயத்தை சொல்லி ஆத்ம சாட்சா்காரத்தை தரும் எது பண்ணா பரதர்மத்தை பண்ணா ஆத்ம சாட்சா்காரம் தராது. ஆனா நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஆத்ம சாட்சா்காரம்னா நீங்க ஞானின்னு ரியலைஸ் பண்ண வரைக்கும் அவ்வளவுதான். ஞானி ஆகிற வரைக்கும் நீங்க செயல் பண்ணித்தாண்டா ஆகணும். உண்மையிலேயே நீ செயல் பண்ணாம இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஞானி ஆகணும். ஞானி ஆகணும்னா சுதர்மத்தை பண்ணித்தான் ஆகணும். ஸோ இன் திஸ் வே அவர் ரிப்பீட்டடா மாறி மாறி ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஒரே விஷயம்தான், சுதர்மத்தை பண்ண கஷ்டமா இருந்தாலும் பரதர்மத்தை பண்ணாத சுகமா இருந்தாலும். ஏன்னா சுதர்மத்தை பண்ணா நாளைக்கு மோட்சமே கிடைக்கும், பரதர்மத்தை பண்ணா மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ரெண்டு விஷயத்தை தான் மாறி மாறி இந்த ஸ்லோகம் முழுக்க ஓவிகளாக நம் ஞானதேவர் வர்ணித்திருக்கின்றார். இதோடு இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.